சண்மதி, இவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், பேரு சந்தியா. ஹாய். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இவளுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு வரியா? சரிங்க ராஜம்மா. என்ன ராஜேஸ்வரி, கல்யாணத்துல நடந்த சங்கடத்தை இன்னும் செண்மதி மறக்கல போல இருக்கு. இன்னும் அந்த வருத்தத்திலே தான் இருக்கா போல. நான் கவனிச்சேன். சண்மதி இன்னும் உன்னை ராஜிமான் தான் கூப்பிடுறா. ஏன் அத்தைன்னு கூப்பிடுறது இல்லையா? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத ராஜி. ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதுல ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு மாமியார அத்தைன்னு கூப்பிடுறதும் சந்தோஷமானது. சண்மதி இப்படி கூப்பிடுறதுனால உனக்கு வருத்தம் இல்லையா ராஜி? மனசை விட்டு சொல்லணும்னா சண்மதி என்ன அத்தைன்னு கூப்பிடாதது எனக்கு வருத்தம் தான். ஒரு முறை கூட அத்தைன்னு அவ என்ன கூப்பிட்டதே இல்ல. ஆனா என்ன அத்தைன்னு கூப்பிடணும்னு சண்மதிக்கும் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுக்குது. ஒரு நாள் நிச்சயமா அவ என்ன அத்தைன்னு கூப்பிடுவா. கூடிய சீக்கிரமே அவ என்ன அத்தையா ஏத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணும் வருத்தப்படாத ராஜி. உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே நீ விரும்புறது நடக்கும். அப்புறம் ராஜி, என் மருமகளுக்கு உன்னை பார்த்த ஒரு வாரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை பத்தி என்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. எடுத்துக்கோங்க ராஜிமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மேல இருக்கேன். ஆ ஆ. அம்மா, வா கார்த்திக். என்ன இந்த நேரத்துல இன்னும் தூங்கலையா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கார்த்திக். எனக்கு என்னமோ சண்மதி விஷயத்துல நமக்கு சாதகமா எல்லாமே மாறும்னு நம்பிக்கையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையோன்னு தோணுதுமா. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சண்மதி நம்மளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. என்ன கார்த்திக், ஏன் இப்படி சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். இவ்வளவு நாள் அவ நம்ம கூட இருந்தோம், அவ நம்மள புரிஞ்சுக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் அவ நம்மள புரிஞ்சுக்க போறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலையும் சண்மதிய என் கூட இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏற்கனவே குடும்பமா நடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் செஞ்ச தப்ப சரி செய்யறதுக்கான ஒரே வழி சண்மதி அவ இஷ்டத்துக்கு சுதந்திரமா வாழ விடுறதா. நீ ஏன் இப்படி மனசோடைஞ்சு பேசினா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி சண்மதி உன்னை ஏத்துப்பானுதானே நாம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டு பேசினா என்ன அர்த்தம்? சண்மதி மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு கார்த்திக். அவ சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சு ஏத்துப்பா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும். இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சண்மதி எப்பேற்பட்ட மனநிலையில இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அப்ராட்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுன்ற ஆசைக்கு இந்த டிவோர்ஸ் விஷயம் தான் ரொம்ப பெரிய தடையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட ஹையர் ஸ்டடிஸ ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம்மா.
இப்ப கூட நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம எந்த சுயநலமும் இல்லாம சண்மதியோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நினைச்சு பேசுற பாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? என்னோட வளர்ப்பு தப்பா போகலன்னு ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் கார்த்திக். உன்னோட நல்ல மனசு சண்மதிக்கு ஒரு நாள் புரியும். அம்மா, வா கார்த்திக். என்ன இந்த நேரத்துல இன்னும் தூங்கலையா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கார்த்திக். எனக்கு என்னமோ சண்மதி விஷயத்துல நமக்கு சாதகமா எல்லாமே மாறும்னு நம்பிக்கையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையோன்னு தோணுதுமா. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சண்மதி நம்மளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. என்ன கார்த்திக், ஏன் இப்படி சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். எவ்வளவு நாள் அவ நம்ம கூட இருந்தோம், அவ நம்மள புரிஞ்சுக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் அவ நம்மள புரிஞ்சுக்க போறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலையும் சண்மதிய என் கூட இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏற்கனவே குடும்பமா நடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் செஞ்ச தப்பு சரி செய்யறதுக்கான ஒரே வழி சண்மதி அவ இஷ்டத்துக்கு சுதந்திரமா வாழ விடுறதா. நீ ஏன் இப்படி மனசு உடைஞ்சு பேசினா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி சண்மதி உன்னை ஏத்துப்பானுதானே நாம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டு பேசினா என்ன அர்த்தம்? சண்மதி மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு கார்த்திக். அவ சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சு ஏத்துப்பா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும். இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சண்மதி எப்பேற்பட்ட மனநிலையில இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அப்ராட்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுன்ற ஆசைக்கு இந்த டிவோர்ஸ் விஷயம் தான் ரொம்ப பெரிய தடையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட ஹையர் ஸ்டடிஸ ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோமா. இப்ப கூட நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம எந்த சுயநலமும் இல்லாம சண்மதியோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நினைச்சு பேசுற பாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? என்னோட வளர்ப்பு தப்பா போகலன்னு ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் கார்த்திக். உன்னோட நல்ல மனசு சண்மதிக்கு ஒரு நாள் புரியும். நம்ம ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி பயணிக்கிறோம். சீர்வரிசை அது எதுன்னு கொண்டு வந்து அவங்க மனசுல தேவையில்லாத புது எண்ணத்தை வளர்க்கறாங்க. சண்மதி, மொத்த குடும்பமும் கீழே இருக்கு. நீ யார்கிட்டயும் ஒட்டாம இங்க தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து நீ தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா, நீ என்ன பேசுற?